சம்டைம்ஸ் நீங்கள் பல்கான மெஷர்ஸ் எடிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரீவியஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா டேபுலர் எடிட்டர் மூலமாக தான் அந்த விஷயத்த நம்மளால் பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டி டூலை வச்சு நம்ம அதை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான புது சொல்யூஷனாக பவர் பிஐலே டிஎம்டிஎல் வியூ அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் அவைலபிளில் இருக்குது. ஸோ இது மூலமாக உங்கள் பவர் பிஐ மாடலோட மெட்டா டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட பவர் பிஐ மாடலை ஒரு கோடாக யூஸ் பண்ணிக்க முடியும். டிஎம்டிஎல் வியூ மூலமாக பல்கான மெஷர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, உங்கள் மெட்டா டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு டெம்ப்ளேட்டாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். பவர் பிஐயில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாட்டமில் டிஎம்டிஎல் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மெஷரை எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பல்காக எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செலக்டிவாக எத்தனை மெஷர் வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 மெஷர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த 4 மெஷரும் வரும். இந்த 4 மெஷர்லையுமே ஏதாவது காமனாக ஒரு வேல்யூ இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு ஃபைண்ட் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்கோரை இங்கே ஃபைண்ட் பண்ணுது. ரீப்ளேஸ் வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரீப்ளேஸ் ஆகிடும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுக்கும்போது நமக்கு இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மெஷரில் இருந்தால் மட்டும்தான் அது ரீப்ளேஸ் பண்ணணும், மற்ற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் QTDலையும் இருக்குது, இங்கே நம்ம டேபிள் நேம்லேயும் இருக்குது. இந்த டேபிள் நேமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது இன்வேலிட் டேபிள் ஆகிடும். ஸோ தட் இந்த மெஷர் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மெஷரை எடிட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காலம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் லீனேஜ் டேக் நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல்காக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு மெட்டா டேட்டா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபோல்டரை ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு மெஷர் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய மெஷர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது சேல்ஸ் தனியாக, கஸ்டமர்ஸ் மெட்ரிக்ஸ் தனியாக, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வந்து டிஸ்பிளே ஃபோல்டர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்ட்ரு கொடுத்து லாஸ்ட்டில் டிஸ்பிளேன்னு டைப் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஃபோல்டர் வரும். கோலன் கொடுத்துட்டு என்ன ஃபோல்டர் நேமோ வித்தவுட் ஸ்பேஸில் டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஆப்போசிட் மார்க் டைப் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து சேல்ஸ் மெஷர், அப்போ நான் சேல்ஸுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா மாடலில் ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். உங்களுக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ்னு ஒரு டிஸ்பிளே ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே அந்த மெஷர் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் மாடலிங் வியூலையும் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் டிஎம்டிஎல் வியூவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பல்க் மெஷர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் என்ட்ரு கொடுத்து ஒரு டேப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் நேம், எந்த டேபிளுக்குள்ள க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேம். நான் வந்து இங்கே ஆல் மெஷர்ஸ்ன்ற டேபிள் நேமுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ணுறேன். ரெஃப் டேபிள் போட்டு அண்டர்ஸ்கோர் ஆல் மெஷர்ஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துட்டு மெஷர் நேம், மெஷர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஸ்பேஸ் விட்டு நியூவாக க்ரியேட் பண்ண போகிற மெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் இங்கே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது மெஷர் நேமில், அப்படி ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆப்போசிட் மார்க் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஈக்குவல்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ நான் இங்கே வந்து டம்மியாக க்ரியேட் பண்ணுறதுனால நான் எக்ஸ்ப்ரெஷன் எதுவும் கொடுக்கல, டைரெக்டாக வேல்யூ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்பிளே ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபோல்டரும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃபோல்டர் அதுக்கப்புறம் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு மெஷர். இப்போ இதே மாதிரி மல்டிபிள் வேணும்னா ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்டென்ட் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எரர் அடிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெஷருக்கு நேராக தான் மெஷர் வரணும். ஸோ நீங்கள் அதை அலைன் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே ஃபோல்டருக்கு நேரம் டிஸ்பிளே ஃபோல்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எரர் வரலைனாலே உங்களுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை அலைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே டிஸ்பிளே ஃபோல்டர் டெஸ்ட் 1 ஒரே நேமில் 2-3 மெஷர் இருக்கக்கூடாது. ஸோ இதை நேமை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறேன். வேல்யூ அதே தான் இருக்க போகுது. எரர் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இங்கே மாடலில் சேஞ்சஸ் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு டிஸ்பிளே ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே அந்த 5 மெஷரும் வந்திருக்கு.
மெஷரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிரஷன்ற இடத்துல 1ன்னு வரும். பட் இந்த 1ன்னு கிரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே எதுக்காக இந்த பல்க் மெஷர் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஒரே எக்ஸ்பிரஷனை நிறைய டைமில் நிறைய டேபிளோட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவுண்ட் ஆஃப் ரோ தான் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு டேபிள்லேருந்து எடுக்க போகிறேன். அப்போ கவுண்ட் ஆஃப் ரோஸுன்றது காமனான எக்ஸ்பிரஷன் தான். ஒரே எக்ஸ்பிரஷன் தான் வரும். எங்கே சேஞ்ச் ஆகும்னா டேபிள் நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார்மேட்டை பொறுத்தளவு இதே தான் ஃபார்மேட்டு. நீங்கள் எக்ஸ்பிரஷனும் இந்த நேமும் மட்டும்தான் மாற்ற போகிறீங்க. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த பல்க் மெஷர் ஆப்ஷன். இதுக்கும் நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மெஷரை ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி நியூ மெஷர் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து அதே மெஷரை நான் திருப்பி க்ரியேட் பண்ணுறேன். எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரியல் டைமில் டெஸ்ட் 5 6ன்னு க்ரியேட் பண்ணுறேன். 1 வேல்யூ கொடுத்து டம்மி கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இனிஷியலாக நம்ம எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே மெஷர் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஐ மீன் ஒரே சின்டெக்ஸ் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் மல்டிபிள் டேபிள்ஸை வச்சு அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை டிஎம்டிஎல் வியூவில் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் கிளிக்கில் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சில டம்மி மெஷர்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். டம்மி மெஷர்ஸ் இன் த சென்ஸ், அதாவது டைட்டிலுக்காக, கலருக்காக ஒரு அது வந்து ஒரு கேபிஐயாக இருக்காது. பட் நம்ம ரிப்போர்ட்ஸில் சில டைமில் யூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து கேபிஐ இல்லை. அந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ரிப்போர்ட் வியூவில் காட்டாமல் ஹைட் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நியூ ஸ்கிரிப்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டைட்டில் மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரி செலெக்ஷனு. ஸோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரி செலெக்ஷன் மெஷரை நான் இங்கே டேக் பண்ணுறேன். அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஹிடன் அப்படின்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. இதை கொடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரூ டி மட்டும் கேப்ஸில் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மெஷர் மட்டும் ஹிடன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஹிடன் சிம்பிள் வருது. அதே மாதிரி அந்த மெஷர் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதை நீங்கள் ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹைட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய மெஷர் வச்சுருக்கீங்க. அது எல்லாத்தையுமே பண்ணணுன்னா ஜஸ்ட் இங்கே இதை எல்லா மெஷருமே இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஹிடன் வேல்யூ இருக்குது இல்லையா, அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 4-5 மெஷர் வச்சுருக்கேன். 4 மெஷரையும் காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான மெஷரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லீனேஜ் டேக்குன்னு இருக்கு இல்லையா, லீனேஜ் டேக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இஸ் ஹிடன் ட்ரூ அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு, அதாவது எக்ஸாக்டாக லீனேஜ் டேக் அப்புறம் வரணும், வேறு எந்த சின்டெக்ஸுக்கும் அப்புறம் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த எல்லா மெஷரும் ஹிடன் ஆகிடும். ஒன் கிளிக்கில் நிறைய மெஷரை ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் டிஎம்டிஎல் வியூ யூஸ் பண்ணி எப்படி மாடலை எடிட் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில யூஸ் கேசஸ் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டிஎம்டிஎல் வியூ யூஸ் பண்ணி மாடலில் அட்வான்ஸான சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.